மனப்பதற்றம், மன அழுத்தம், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, கவலை, பால்பிட்டேஷன், அப்பா எத்தனை வார்த்தை சொல்றது. இதை நம்ம வார்த்தை வித்தியாசம் தானே தவிர இது கம்ப்ளீட்டா என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ். ஸோ இதை நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கலா எப்படி சார்ட்ல பார்த்து எப்படி இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் 2 பிளானட் இந்த மாதிரி ஒரு பதற்றத்துக்கும் ஒரு அழுத்தத்துக்கும் உங்களுக்கு காரகத்துவமா டிபார்ட்மெண்ட்ல வராங்க. வேணா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது இந்த 2 பிளானட் உங்களுக்கு கன்ஜெக்ஷன்ல ஆகும் போது இன்னும் புரியாத ஒரு பயம், இன்னும் புரியாத ஒரு கவலை. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் எல்லாருமே இந்த மாதிரியான பீரியட அண்டர்கோ பண்ணுவாங்க. இந்த 2 பிளானட் இல்லாம ஒருத்தவங்களுக்கு கவலையோ பிரச்சனைகளோ வாழ்க்கையில வரவே வராதுங்க. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதுல இருந்து நம்ம எப்படி வெளில வர்றது? முதல்ல பாத்தீங்கன்னா உங்களோட சார்ட்டை ஆஸ்ட்ராலஜர் கிட்ட கொடுத்து அதை ரீட் பண்ணுங்க. மெடிக்கல் ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம எடுத்தோடனே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களோட பீரியட் எப்படி போயிட்டு இருக்கு, வெதர் தீஸ் 2 பிளானட்ஸ் ஆர் கெட்டிங் கன்ஜெக்டட் அப்படிங்கறது நீங்க பாத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த ஃபியர், இந்த ஆன்சைட்டி இஷ்யூஸ், பால்பிட்டேஷன் இருக்கு, இனம் புரியாத கவலை இருக்கு, டிப்ரெஷன்ல போயிடுறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் என்னால வெளியில சொல்லவே முடியும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே தயவு செய்து பிஃபோர் கன்சல்டிங் த டாக்டர் நீங்க உங்களோட சார்ட் என்ன அப்படிங்கறது பாருங்க. ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதை ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸா ஒரு மூட நம்பிக்கையா பாக்குறீங்க. அது கிடையாது. அந்த காலத்திலே பிளானட்டோட ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் இருக்கும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியது ஒரே வகையில இட்ஸ் கைண்ட் ஆஃப் சயின்ஸ். உங்களோட பாடியில இருக்கக்கூடிய லூனார் எனர்ஜி அப்சார்ப்ஷன்ஸ் எப்படி இருக்கு, சோலார் எனர்ஜி அப்சார்ப்ஷன்ஸ் எப்படி இருக்கு. லூனார் எனர்ஜி ஜாஸ்தி போகும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஆன்சைட்டி ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்க செய்யுது. சோ இந்த மாதிரி எனர்ஜிஸ் உங்களுக்கு பேலன்ஸ்டா இம்பேலன்ஸ் ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வருது. சோ இது எந்த கட்டத்துல ஆகுது அப்படிங்கறத ஆஸ்ட்ராலஜி சொல்லுது. சோ அதுல உங்களுக்கு ராகு கேதுவோட கன்ஜெக்ஷன்ஸ் நிகழும் போது கட்டாயமா ஒவ்வொரு சார்ட்லயும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். பிரச்சனைகள் டிஃபரெண்டா இருக்குங்க. ஸோ பிஃபோர் கோயிங் அண்ட் கன்சல்டிங் வித் டாக்டர் ஆர் சைக்காட்ரிஸ்ட் ஆர் சைக்காலஜிஸ்ட் நீங்க உங்களோட சார்ட்டை டோட்டலா கம்ப்ளைண்டா ரீட் பண்ணி பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க ரீட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இஷ்யூஸோ அதை விட்டு வெளியில வரலாமா என்ன அப்படிங்கிறதுக்கும் நீங்க கட்டாயமா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.